வணக்கம் வணக்கம் எல்லாத்துக்கும். நான் சந்தனா பேசுகிறேன். சந்தனா ரவாங்கலேருந்து பேசுகிறேன். ஓகே, நான் கேன்சர் பேஷண்ட்டுக்கு தான் திருப்பியும் பேச வந்திருக்கேன். கேன்சர் பேஷண்ட்னா என்ன? அதாவது கேன்சர் பேஷண்ட் நினச்சிக்கிறாங்க ஓகே இப்போ நம்மளுக்கு குணம் அடைஞ்சிருச்சு. ரொம்ப பேர் சில பேரோட ரிப்போர்ட் நான் பார்க்குறேன், நல்லா ஆயிடுச்சு குணம் அடைஞ்சிட்டேன்னு. அதாவது நீங்கள் நினச்சிக்கிறீங்க கேன்சர் ஓகே குணம் அடைஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம நார்மலாக இருக்கலாம், நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க. அது தவறு நீங்கள் செய்கிறது. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்டு நீங்கள் பாருங்கள், நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறப்ப நான் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணல. ஆப்ரேஷன் பண்ணேன். ஆப்ரேஷன் கண்டிப்பாக எனக்கு தேவை, ஏன்னா அது என்னால் பண்ண முடியாது. ஸோ அது வந்து டாக்டரால் தான் செய்ய முடியும். நான் ஆப்ரேஷன் பண்ணேன், ஆனால் நான் கீமோ எடுக்கலை, ரேடியோதெரபிக் செய்யலை. ஏன்னா அது எனக்கு பாதிப்புன்னு எனக்கு தெரியும். அப்போ நான் அதை ஸ்டாப் பண்ணேன். மருந்து எனக்கு சூட் ஆகலை, மருந்தும் எனக்கு முடியல. நீங்கள் நல்லா பாருங்கள், நான் என்ன செஞ்சேன், நம்ம பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் கன்சியூம் பண்ணிவிட்டு நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நல்லா இருந்துச்சு. இப்போ நான் நல்லா குணம் அடைஞ்சிட்டேன், கேன்சரை விட்டு வெளியாகிட்டேன், நான் நல்லா இருக்கேன். பட் இருந்தாலும் நான் வந்து பி இன்டர்நேஷ்னல் ப்ராடக்ட் சாப்பிட்றேன் இன்னமும். ஏன்னு சொன்னால், அப்போ நம்ம செக் பண்ணுறப்ப டாக்டர்கிட்ட நான் ஒரு சில விஷயங்கள் வேணான்னு சொல்லிட்டேன், சில விஷயங்கள் நான் இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்படின்னா செக்கப்பு 4 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ இல்லை 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியோ அவங்க வர சொல்கிறத நான் போய் பார்க்குறேன். ஏன்னா என் உடம்புக்குள்ளே என்ன இருக்குது, என் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, அது எனக்கு கண்டிப்பாக தெரியணும். ரெண்டாவது, அவங்க சொன்னாங்க நீங்கள் சாகுற வரைக்கும் இந்த செக்கப் வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்கிறாங்க நம்ம இதெல்லாம் ஃபாலோ பண்ணல, அப்போ எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, நான் செக் பண்ண மாட்டேன்னு செய்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா எல்லாமே விஷயங்கள் இருக்குது. சில விஷயங்களை நம்ம தேர்ந்து எடுக்கணும் கரெக்டாக, அது ரொம்ப முக்கியம். அப்போ நான் தேர்ந்து எடுத்தேன், சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்தேன், சரியான முறையை பயன்படுத்தினேன், சரியான வழி அதை செஞ்சேன், சரியாக குணம் அடைஞ்சு வந்தேன். இதைத்தான் நான் உங்களுக்கு எப்போதுமே சொல்லி கொடுக்குறேன். ரெண்டாவது, இன்னொரு விஷயம், நீங்கள் நினச்சிட்டீங்க நல்லா ஆகிட்டு குணம் அடைஞ்சிட்டோம், கேன்சர் இல்லை, அப்போ நம்ம இதுக்கு மேலே மருந்து சாப்பிட தேவையில்லை, செக்கப் போக தேவையில்லை. இன்னொன்று, நம்மளோட சப்ளிமெண்ட், அதாவது சப்ளிமெண்ட்னு சொன்னால் கூட அது தவறு தான். அது வந்து நம்ம சாப்பிட்ற அன்னாட சாப்பாடு. உங்களுக்கு தெரியுமா, நம்மளோட பச்சை மஞ்சள், ப்ரோக்கோலி, அப்புறம் நம்மளோட அந்த தாவரங்களுக்குள்ள பட்டை, கிராம்பு, இந்த மாதிரி நம்மளோட தாவரங்கள் அந்த மாதிரி இதில் செய்யப்பட்டது தான் நம்மளோட சப்ளிமெண்ட் எல்லாமே. பழ வகைங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் செய்யப்பட்டது. அப்போ அது நீங்கள் எவ்வளோ சாப்பிட்டாலும் அது உங்களுக்கு பாதிப்பு கிடையாது, சைட் எஃபெக்ட் கிடையாது. ரெண்டாவது, வெஜிடேரியன் நாங்கள் வந்து இதை சாப்பிட்லாமா? கண்டிப்பாக சாப்பிடலாம். அது வந்து நான்வெஜ் கிடையாது, அது பல வகைகளில் செய்யப்பட்டது, நம்மளோட தாவரங்கள், அதாவது பட்டை, பூ, இந்த மாதிரி தாவரங்களில் செய்யப்பட்டது. அதுக்கு வந்து அசைவம் கிடையாது. நான்வெஜ்காரவங்க, அதாவது நம்ம சைவம் எடுக்கிறவங்களும் கண்டிப்பாக சாப்பிடலாம். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஓகே இப்போ கேன்சர்ஸ் நல்லா ஆயிடுச்சு, அவங்க சொல்கிறாங்க எனக்கு கேன்சர் நல்லா ஆயிடுச்சு, நான் என்ன செய்ய போகிறேன், இதுக்கு மேலே சாப்பிடலக்கா, நான் நல்லா இருக்கேனே, எதுக்கு நான் இப்போ எடுக்கணும்? அதுதான் நீங்கள் செய்கிற தவறு. கேன்சர் செல்லு நல்லா கேளுங்க, நம்மளுக்கு 1 இன்ச்சு பெருசுக்கு, அதாவது அது சின்னதாக இருக்குது, பெருசாக வந்த பிறகு தான் சிடி ஸ்கேன் காட்டும், அது சின்னதாக இருந்தால் காட்டாது. அப்போ நம்ம உடம்புல 10 வருஷத்துக்கு முன்னைக்கே அந்த கேன்சர் செல்லோட அப்டேட் இருக்குமா, அது வளர்ந்து வர்றது. அது வந்து இப்போ உடனே வளராதான். அப்போ நம்ம உடம்புலே உள்ளது தான் கேன்சர் செல்லு, அது தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருக்கெடுக்குது. அப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம்னா என்னன்னா, நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அது ஃபுல்லாக அடிபட்டு உழுவுறப்ப, அது டவுன் ஆகிறப்ப தான் இது வேகமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நீங்கள் சரிப்படுத்திட்டீங்க. ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒருத்தவங்களுக்கு, நிறைய பேருக்கு இப்போ வந்திருக்கு அந்த மாதிரி, 5 வருஷம் கழித்து வந்தவங்களும் இருக்காங்க, 2-3 வருஷம் கழித்து திருப்பி அது அப்டேட் ஆனவங்களும் இருக்காங்க. ஏன்னு சொன்னால், அது நம்மளோட செல்லு, நம்ம உடம்புல உள்ள சதை, அது வந்து வெளியேந்து வர கிடையாது, புது ஒரு வைரஸ் கிடையாது, நம்ம உடம்புல உள்ள செல்லு அது தான் திருப்பி நம்ம அப்டேட் பண்ணுது. அது அப்டேட் ஒரு வாட்டி பண்ணிடுச்சு, ஒரு வாட்டி ஒரு மரம் வளர்ந்துருச்சு, அந்த மரத்தை நம்ம வெட்டிட்டோம், கிளையெல்லாம் வெட்டி மரத்தை அடியோடு வெட்டி வீசிட்டோம், வேறு இருக்குல்ல உள்ளுக்கு.
ஸோ வேருக்கு நீங்கள் சாப்பாடு போட்டிங்கன்னா அது வளர்கிறதுக்கு சான்சஸ் இருக்குல்ல, அதை வளர விடாமல் தானே நம்ம பாதுகாக்கணும். அதை தான் செய்யுங்கன்னு சொல்கிறேன் எல்லாத்தையும். அப்போ அது முறை எப்படி அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் கேன்சருக்கு இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி சாப்பிட்ருப்பீங்க நம்ம சப்ளிமெண்ட்டை. இதுக்கு அங்கிட்டு சாப்பிடுமா வேணாமா, சாப்பிடணும், கண்டிப்பாக சாப்பிடணும். நீங்கள் நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் செலவு பண்ணியிருப்பீங்க, இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த வேதனை இதுக்கு மேலே வரக்கூடாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக பாதுகாக்கணும் உங்கள் உடம்ப. அதோட வழிமுறைகள் என்ன, அப்போ நம்ம என்ன சப்ளிமெண்ட் எடுக்கணும் நம்ம பாதுகாப்புக்கு, ரொம்பலாம் எடுக்க வேணாம். நான் நிறைய பேர் சொல்லித்தரேன், ஏன்னா நிறைய பேர் குணம் அடைஞ்சவங்களுக்கு சொல்லித்தரேன் இது தான் எடுக்கணுன்றத. ஸோ அது உங்களுக்கு அவ்வளோ பெருசாகவும் தெரியாது, டஃப்பாகவும் தெரியாது. ஆனால் அதை தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக. நீங்கள் எனக்கு புலனம் பண்ணுங்கள். என் புலனம் மீன் கோசம் 1 6 2 9 கோசம் 4 8 1 8 சந்தனாரை வாங்கலான்னு பேசுகிறேன். எல்லோரும் எப்போதும் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க எப்போதையுமே நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்குவேன். அதே மாதிரி நீங்கள் எல்லாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பக்கம் ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த விஷயம் போய் தேரட்டும். நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. நன்றி, வணக்கம்.